எசேக்கியேல் புஸ்தகம் 47:9 வாசிங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். 46ஆம் சங்கீதம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவ சபையின் நடுவிலே தேவ நதி ஓடுகிறது. அந்த தேவ நதி புண்ணிய நதி, பரிசுத்த நதி. அது நம்முடைய மனதை சுத்தமாக வைக்கும் ஜீவ நதி. குழப்பம் இல்லாமல் தெளிவாக வாழ்க்கை நடத்துவதற்கு இரக்கம் செய்யும் பரிசுத்த நதி, ஜீவ நதி, பளிங்கு கொப்பான ஜீவ நதி. கர்த்தர் இயேசு நம்முடைய மனங்களை அப்படித்தான் ஆக்கியிருக்கிறார். இயேசு தான் ஜீவநதி. இயேசுவை ஜீவநதியே என்று நாம் சொல்வது சரியாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவரை ஜீவநதியே என்று நாம் சொன்னால் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். வெளிப்படுத்தும் விசேஷம் வேத புஸ்தகத்தின் கடைசி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பாருங்கள், பளிங்கை போல தெளிவான ஜீவ நதி. ரொம்ப பளிங்கு போல தெளிவு, குழப்பம் ஒன்றும் இல்லை. எந்த தெய்வத்தை வணங்குறது, எந்த தெய்வம் அழிக்கும், எந்த தெய்வம் காக்கும், ஒன்றுமே தெரியலையே எங்களுக்கு என்று பயந்து தெய்வங்களை வணங்குகிறவர்கள் உண்டு. எதையாவது வணங்குவோம், இல்லைன்னா அது என்னை கொன்று போடும், வியாதியை அனுப்பிடும் சொல்லி பயத்தில் தான் தெய்வங்களை ஆராதிப்பார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் பயத்தினாலே நாம் ஆராதிக்கிறதில்லை, அன்புனால் ஆராதிக்கிறோம். இயேசுவை பார்க்கும்போது அப்பாவை, நம்முடைய நேசரை பார்க்கிற உணர்வோடு வருகிறோம். ஆமாவா இல்லையா? அலையிலுயா அலையிலுயா அலையிலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பயந்து வருகிறதல்ல, விடுதலை கொடுக்கிறார், அன்பு கொடுக்கிறார். அன்பின் தேவன் அவர். பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. இதுதான் சபை நடுவிலே ஓடுகிறது. இதுதான் பரலோகத்திலே ஓடுகிற நதி. இந்த நதி போகிற இடமெல்லாம் சகலமும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். வாசித்து பாருங்கள் கடைசி வசனத்தை, எசேக்கியேல் 47:9. இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்கள், அந்த வாசனை வாசியுங்கள். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். யாவும் மனுஷங்கள், அதாவது இயேசுவை நம்பின மனுஷங்க, இந்த நதி உங்களுக்குள்ளே பாஞ்சுதுன்னா நீங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பீங்க. உங்கள் புத்தி ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும், சரீரத்தின் ஒவ்வொரு உள் அவயவங்களும் ஆரோக்கியமாக இருக்கும். அதோ போல் உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுடைய ரத்தம் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய குரல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களோட மூளை ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த நதி பாய்கிற இடமெல்லாம், எங்கெல்லாம் அந்த நதி போகுதோ அங்கெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி தான் பரிசுத்தாவின் நதி. இந்த நதி தான் என்னை தேடி வந்த நதி. இந்த நதி தான் உங்களை தேடி வருகிற நதி. சபை நடுவில் வந்த உடனே நதி இருக்கான்னு பார்க்கணும். பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே நதி இருக்கான்னு பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, பரலோகத்தில் பளிங்கு கொப்பான சுத்தமான ஜீவ தண்ணீர் உள்ள நதி அங்கே ஓடுது. அங்கே 2 பக்கங்களிலும் கனிதரும் ஜீவ விருட்சங்கள் உண்டாயிரும். அப்படிப்பட்ட பரலோகம். அதனால் நீங்கள் உங்கள் சபைக்கு வரும்போது இந்த சபையில் ஜீவ நதி ஓடுதான்னு பார்க்கணும், பரிசுத்தாவி நதி ஓடுதான்னு பார்க்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். ஆஸ்பத்திரியோ மருந்தோ அல்ல, ஜீவ நதி, தேவ நதி. ஆனால் நாங்கள் எப்படி பாடும்? ஜீவ நதியே. அது தேவ நதி, ஜீவ நதி, சுகமளிக்கும் நதி, மன்னிப்பு கொடுக்கும் நதி. அது இயேசுவின் ரத்த நதி. அல்லேலூயா. அது சமாதான நதி. ஒரு சொட்ட சமாதான நதி போல ஓடும் உங்களுக்குள்ள, சமாதான நதி. பாருங்கள், இப்படி
இந்த நதி போகிற இடமெல்லாம் எங்கேருந்து புறப்படுது அந்த நதினா, அது தேவனுடைய ஆலயத்தின் கிழக்கு பாகத்திலிருந்து புறப்படுது என்று சொல்லி எசேக்கியேல் 47:1 சொல்லியிருக்கிறது. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு தெற்கே நீங்கள் பார்க்கணும், அங்கே இருந்த நதியை கர்த்தர் இந்த வாரத்தில் பாய செய்வார். அது தேவ நதி, அது ஜீவ நதி, அது சந்தோஷ நதி, அது ஆரோக்கியம் கொடுக்கும் நதி. அதான் அந்த வசனம் சொல்லி, இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்னா நீங்கள் மட்டும் இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு தென்னை மரம் வச்சா அது ஆரோக்கியப்படும், வாழை மரம் வச்சா அது ஆரோக்கியப்படும், தக்காளி செடினா அதில் குறைஞ்சது 3 காயாவது காய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நதி பாயும் இடம் எல்லாம் எல்லாமே ஆரோக்கியப்படும். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை சுற்றி இருக்க எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருக்கும். நோய் நரகத்திலிருந்து வருது, பயம் நரகத்திலிருந்து வருது, அருமையானவர்களே அவமதிப்பு நரகத்திலிருந்து வருகிறது, துன்பங்கள் நரகத்திலிருந்து வருகிறது, கண்ணீர் அழுகை அது நரகத்திலிருந்து வருகிறது. ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிறது சந்தோஷம், ஜீவநதி, பரிசுத்த நதி, மாதந்தோறும் ஆசீர்வாதம். இந்த நதி போகும் இடம் எங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். முதலாவது விசுவாசிகளுடைய நல்ல சுகம் ரொம்ப முக்கியம். உங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் நோய்கள் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் என்று இப்போ நான் வரிசைப்படுத்த போகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது நோய் ஏன் வருது அப்படின்றத யோபு புஸ்தகம் 2:7 படிக்கும்போது, சாத்தான் யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் கொடிய பருக்களால் வாதித்தான். அப்போ யோபுவை வாதித்தது யாரு? சாத்தான். வியாதியை கொண்டு வந்தது யாரு? சாத்தான். உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் அவன் உடம்பு எங்கோ கொடிய பருக்கள், வியாதிகள், இதை கொண்டு வந்தது யாருன்னா சாத்தான். எப்படி சொல்லுது பைபிள்? சாத்தான் யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவன் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். மனுஷனை வாதிக்கிறது தான் அவனுடைய விருப்பம், அதுக்குத்தான் அவன் வருகிறான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் மட்டுமல்ல, வாதிக்க வர்றான். உங்களை ரொம்ப சிரமப்படுத்துவான், ரொம்ப துன்பப்படுத்துவான், வலியில் துடிக்க வைப்பான். அதுதான் அவனுடைய வேலை. சாத்தானால் தான் அந்த வியாதிகள் வருது. நரகத்திலிருந்து வியாதியை சுமந்து வருவான் அவன். சரி, ரெண்டாவது வியாதிகள் எங்கிருந்து வருகிறது? புலம்பலின் புஸ்தகம் 5:7 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லியிருக்கிற வசனம் என்ன என்றால், எங்கள் முற்பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய அக்கிரமத்தை சுமக்கிறோம். அப்படியானா முற்பிதாக்கள் செய்த பாவங்கள், அதனுடைய சாபத்து நிமித்தம் வியாதி வரக்கூடும், வருகிறது. மனுஷர்களுக்கு வியாதி முற்பிதாக்கள் மூலமாக. உங்கள் அப்பா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பாவுடைய அப்பா, உங்கள் மூதாதையர்கள் யார்? ஒருவேளை அவங்க இப்போ உள்ளவங்க கிறிஸ்டியனாக இருக்கலாம், மூதாதையர்கள் இந்துவாக இருந்திருக்கலாம், அவங்க விக்கிரகங்களை வணங்கியிருக்கலாம், அவங்க பூஜைகளை செய்திருக்கலாம், அல்லது ரத்தம் சிந்தியிருக்கலாம், அல்லது கொலைபாதகர்களாக கொலை பண்ணியிருக்கலாம். நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. மூதாதையர்கள் வழியா. அதான் புலம்பல் 5:7 சொல்லியிருக்குது, எங்கள் முற்பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், ஆனால் அந்த அக்கிரமத்தை யார் சுமக்கிறது? அவங்க பிள்ளைகளாகிய நாங்கள் சுமக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன பாஸ்டர் செய்ய? அவங்க பாவம் செஞ்சாங்க, அது ஏன்னா நான் ஏன் பாஸ்டர் சுமக்கணும்? அதைத்தான் நானும் சொல்கிறேன், நீ ஏன் சுமக்கணும்? இயேசு சுமந்து விட்டார், அவர்கிட்ட போ. உன் மூதாதையருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தையும் உன்மேல் இருந்து அவர் நீக்கி போடுவார். சரி, மூன்றாவது வியாதி ஏன் வருகிறது? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், பெற்றோர் செய்த பாவங்களினால் தான் பிள்ளைகளுக்கு வியாதி வருகிறது என்கிற அந்த சத்தியம் வேதத்திலே சொல்லியிருக்கிறது. தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தான், அவளை அபகரித்தான், அவளுடைய புருஷனை கொன்று போட்டான், யுத்த களத்திலே அனுப்பி கொன்றான். அருமையானவர்களே, பேராசை உள்ளவனாக இருந்தான், பத்சேபாளை தன் வீட்டுக்கு கொண்டு வந்தான். ஆகவே இன்னொருவனுடைய மனைவியை அவன் தன் வீட்டுக்கு இழுத்து கொண்டு வந்து, அப்படி அவன் பத்சேபாளிடத்தில் செய்த பாவத்தினாலே அவனுக்கு பிறந்த பிள்ளை
வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. பின்பு அவன் அழுகிறான், ஐயோ என் பிள்ளையை சோமாக்குனா ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. அப்பெல்லாம் பிள்ளை இறந்தே போனது, நோயிலே செத்து போயிட்டு. நல்லா யோசித்து பாருங்கள், தாய் தகப்பன் நீ செய்கிற பாவம் பிள்ளையை பாதிக்கும், பிள்ளைகளுக்கு வியாதியை கொண்டு வரும் அப்படின்னா தாய் எவ்வளோ கவனமாக ஜெபம் பண்ணி கர்த்தரை பற்றி படிக்கணும், புருஷன் எவ்வளவு கர்த்தரை பற்றி படிக்கணும். நிறைய வீடுகளில் கணவன் வரமாட்டார், நீ கோயிலுக்கு போ அப்படின்றவார். இப்போ நீ எனக்கா சேர்த்து ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ண வரமாட்டேங்க. எப்படி எனக்கு ஜெபம் பண்ண வரமாட்டேங்க, நீ போய் ஜெபம் பண்ணு. எனக்கு ஜெபம் பண்ண கண்ணை முன்னே தூக்கமாக வருது, நீ போய் ஜெபம் பண்ணு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளைகளுக்கு நோய் வரும். அதுக்கப்புறம் இவர் போய் ஆஸ்பத்திரியில் போய் நின்று வாசலில் பிள்ளை உள்ள நோய் இருக்குது காத்துக்கிட்டு கிடப்பார். பணத்தையும் கட்டி குளிக்காமல் பல்லு விளக்காமல் சாப்பிடாமல் காத்துக்கிட்டு இருப்பார். இது தேவையா நமக்கு? அதனால தான் சொல்கிறேன், பெற்றோரும் கவனமாக இருக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைய கோயிலுக்கு போய் சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா பிள்ளை பிழைக்காது. நீங்கள் கட்டாயம் பெற்றோர் மனம் திரும்பணும், பெற்றோர் ஞானசாரம் எடுக்கணும், பெற்றோர் சபைக்கு வரணும். தாயும் தகப்பனும் சபைக்கு வந்தால் பிள்ளையை சுகமாக வைப்பார், பிள்ளைக்கு நோய் வராமல் காப்பார். நீங்கள் சபையில் வந்து நல்லா ஜெபம் பண்ணணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த வசனத்தை திரும்ப நினச்சி பார்க்கணும், அந்த வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, நான் கேட்குற வசனத்தை நீ உன் நெற்றியில் எழுதிக்கோ, கையில் எழுதிக்கோ, அந்த அளவுக்கு சொன்னார் முந்தைய காலங்கள். இப்போ உன் மனதாகிய பலகையில், உன் இருதயமாகிய பலகையில் இந்த வசனங்களை எழுதிக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பெற்றோர் மன்னிப்பு கேட்கணும், பிள்ளைக்கு சோமலைன்னா தாய் மன்னிப்பு கேட்கணும், பிள்ளைக்கு சோமலைன்னா தந்தை மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே என்னை மன்னித்து பிள்ளையை சோமாக்கும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நோய் வந்துட்டு என்னை மன்னியும் மன்னியும் மன்னியும். அதே மாதிரி தாயும் தகப்பனும் நீங்கள் தாழ்த்தலை, உங்கள் பிள்ளைய கர்த்தர் பார்க்க கூட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு என் பிள்ளை நீர் ஏன் பார்க்கலன்னு, நீ என்னைய பார்க்கல, நான் உன்னைய பார்க்கல. ஓசியா புஸ்தகத்தில் இருக்குது, நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். பைபிள் வாசிக்கிறதையும் வேதத்தையும் தகப்பன் மறந்தான், தாய் மறந்தால் பிள்ளை கஷ்டப்படும். பிள்ளைக்கு படிப்பு வராது, ஸ்கூலுக்கு போனால் கெட்ட பேர் வாங்கிட்டு வருது. ஏன்? இவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. தாயும் தகப்பனும் தாழ விழணும். சொல்லப்போனால் பிள்ளைகளுக்காக தேவ சன்னிதானத்தில் போய் தாழ விழுந்து மன்னியும்னு கதறணும். அருமையானவர்களே, ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பாவங்களை சரியாய் அறிக்கையிடவில்லை என்றால் பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும், பிள்ளைகளுக்கு வியாதி வரும் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். தாவீது பாவம் செய்தான், அதோடு விட்டுருக்கலாம். அவன் பிள்ளை கேவலமாக போய் நோய்பட்டு செத்தே போச்சு, காப்பாற்ற முடியல. 51ஆம் சங்கீதம் எழுதி அழுகிறார் அவர். ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் முன்பாக வந்திருக்கிறது, என் முகத்துக்கு முன்பாக வருகிறது. அழுகிறார், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் அப்படின்னு அழுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 4வது பாவம் ஏன் வருகிறது என்பதை சங்கீதம் 38:3 நாம் வாசிக்கிறோம். 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அந்த வசனம் எப்படி வருதுன்னா, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. சொல்லுங்க, அந்த வசனத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம், சொன்னால் போதும். டோன்ட் ட்ரை. என் பாவத்தினால், அழித்து சொல்லுங்க, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. நிறைய பேருக்கு எலும்புகள் பலவீனமாகும். அதுக்கு பௌதீக ரசாயன கருத்துக்கள் வேறு இருக்குது. கால்சியம் குறையுது, அது குறையுது, ஜவ்வுக்குள்ளே இருக்கிற அது குறையுது, அது இல்லாமல் வயசானதுனால அப்படி, இதெல்லாம் வியாக்கியானம். ஆனால் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானின் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எலும்புகளுக்கு பலம் கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்ம பாவத்தினால நம்ம எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை, ஒத்துக்கணும். விளையாட்டு விளையாடக்கூடாது. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பணத்தை கட்டிக்கிட்டு காணிக்க போட பணம் இல்லை, ஜெபம் பண்ணுங்கன்னு வருவாங்க. என்கிட்ட எத்தனை பேர் அப்படி அப்பாவி மக்கள், அவங்களுக்கு தெரியாது. சொல்லி கொடுத்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது. நீ இங்கே காணிக்க போடலை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது செலுத்தலை, நீ டாக்டருக்கு போய் பணம் கட்டிக்கிட்டு வரையே. இனி எலும்புகளை காக்கிறதுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் எலும்புகளை கூட நான் பாதுகாப்பேன் பாருல. 23ஆம் வசனம் 5ஆம் அதிகாரத்தில் எபேசியரில் எடுக்க வேண்டாமே, அங்கே போட்டிருக்குது. நாம் அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். ஏன்? அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கும். அப்போ இயேசுனுடைய எலும்பு
எவ்வளவு ஸ்ட்ராங், அவருடைய எலும்பு ஒன்றும் முறிக்கப்படவில்லை. உயிர்த்தெழுந்த எலும்பு, அது என்ன எலும்பு? உயிர்த்தெழுந்த எலும்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் இப்போ யாருக்காக பேசுகிறேன்னு சொல்லுங்கள்? யாருடைய சுகத்துக்காக பேசுகிறேன்? உங்கள் எலும்புகளின் சுகத்துக்காக பேசுகிறேன். நான் பேசவில்லை, பரிசுத்த ஆவியானவர். இதுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தாவீது சொல்ல, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. அப்போ யார் ஏன் நோய் வருது? அவன் பாவத்தினால. மூதாதையர்கள் பாவத்தினாலேயும் நோய் வரும். உங்கள் பாவம் எங்கேயும் ஓடிடாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் ரெக்கார்டு உண்டு. ஒன்றும் அவருடைய பார்வைக்கு மறைவானது இல்லை. அவர் எல்லாவற்றையும் கணக்கெடுக்கிறவர். அதனால் நீங்கள் கவனத்தோடு பாவங்களை அறிக்கையிடுவது, விட்டு விடுவது சிறந்தது. இயேசுட்ட வரும்போது 2 தீர்மானத்தோடு வரணும். ஒன்று, பாவத்தை அறிக்கையிடுறதும். 2வது, நான் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், என்னை மன்னியும்னு கேட்கணும். நிறைய பேர் அப்படி இல்லை, எனக்கு இப்போ மன்னிச்சிடும், திரும்ப செய்கிறேனோ செய்யலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, சூழ்நிலை நம்ம வரும்பொழுது நான் திரும்ப இதே பாவத்தை செய்வேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு பிளானோடு வரணும். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன், இப்போ என்னை மன்னியும்னா தான் மன்னிப்பு கிடைக்கும். இதில் உண்மை இல்லை, மன்னிக்க மாட்டார். நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னார். அதனால் உங்கள் பாவத்தினால உங்களுக்கு பிரச்சனை வரும், பார்த்துக்கொள்ளுங்க. 5வது காரணம் என்ன? வியாதிகள் வர 5வது காரணம் என்ன என்றால், நீங்கள் சங்கீதம் 107:17 பார்க்கும்போது நீங்கள் அதை எடுக்க வேண்டாம், கவனிச்சிக்கலாம் போதும். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். இப்போ பாருங்கள், நல்ல கவனிங்க. நிர்மூடர் அதாவது புத்தி இல்லாமல், அறிவில்லாமல், அதான் அர்த்தம். தங்கள் பாதக மார்க்கத்தினால், their religion is not right, they are in a wrong religion, தப்பான மார்க்கத்தில் இருக்கிறார்கள். பாதக மார்க்கம், எல்லாம் பண்ணலாம், எல்லா பாவமும் பண்ணலாம், எப்படியும் வாழலாம் என்கிற பாதக மார்க்கம். அருமையானவர்களே, ஆனால் எதை வணங்கன்னு தெரியாமல் மக்கள் அவதிப்படுறாங்க. பாதக மார்க்கம், எனி ராங் ரிலிஜன். நான் சொல்கிறது விக்கிரக வழிபாடு மட்டுமல்ல. இன்னைக்கு நோய்கள் பெறுவதற்கு காரணமே பாதக மார்க்கம் தான், ரிலிஜன் தான். ராங் ரிலிஜன் brings so many diseases into the nation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. சொல்லுங்க வசனத்தை. தேவனே, உம்முடைய கோபத்தினாலே என் மாம்சத்தில் ஐயோ ஆரோக்கியமே இல்லை. சில பேர் மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு பெருகி இருப்பாங்கன்னு ஆரோக்கியம் இல்லை. சவுக்கு 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 சவுக்குன்னு அவங்க நடந்து வர்றதுக்குள்ள ஆரோக்கியமாக இருக்கணும். நீதிமான் எப்படி இருப்பான்? பனையை போல இருப்பான், குச்சி மாதிரி, குண்டு சட்டி மாதிரி இருப்பான்னு சொல்லலை. பாபிலோனிய ராஜா அப்படித்தான் சொல்ல. பாபிலோனியன் அவன் கொழுத்து ஸ்தூலித்து போனவன் அப்படின்னு திட்டுறாரு கர்த்தர். நீங்களும் நானும் சுகமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பக்கம் பிசாசு நீ நோயில் சாகணும்னு சொல்லி நரகத்திலிருந்து நோய்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். கோபப்படுத்தாதீங்க, கர்த்தர் உங்களோடு வருகிறவர், ஆனால் அவரை கோபப்படுத்தாதீங்க. அப்படி தான் உபாகமத்தில் எழுதியிருக்கிறது. அவர் உங்களுடைய இந்த பிரச்சனைகளை நீங்கள் செய்கிறத தாங்க மாட்டார், அவரை கோபப்படுத்தாதீங்க அப்படின்றார். மேக்சிமம் லைஃப்பில் நோய் வர்றதுக்கு காரணம் மனுஷங்க கடவுளை கோபப்படுத்துறது. நீங்கள் நினைப்பீங்க கடவுள் கோபப்படுவாராக்கும், அவர் அன்பானவராச்சே, இரக்கமானவராச்சே. சார், அவரும் உங்களை மாதிரி தான். ஏன்னா மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலில் உண்டாக்கினார். அதனால் அவரை மாதிரி தான் நாம், நம்மளை மாதிரி தான் அவர். நமக்கு கோபம் வருது, அவருக்கு கோபம் வரும். நமக்கு இரக்கம் வருது, ஏன் அவருக்கு இரக்கம் வருது. அவர் அப்போ அப்படி என்னன்னா அவரை கோபப்படுத்தக்கூடாது. நீங்கள் நம்ம கர்த்தர் எப்பெல்லாம் கோபப்படுவார்னு பைபிளில் வாசித்து பாருங்கள், அப்போ தெரியும். நான் அதை பிரசங்கத்தில் கூட பண்ணியிருக்கேன்.
நிறைய அவரை கோபம் மூட்டின உடனே எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா வியாதியும் வரும். மேக்சிமம் அவரை கோபப்படுத்தாமல் வாழ்கிறதுக்கு நம்ம வரணும், கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே மேலே கர்த்தருக்கு கோவம் வந்துட்டு இஸ்ரவேல் மேல் அவங்க அடிக்கடி முறுமுறுத்து, எனக்கு அது இல்லை, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இடம் இல்லை, வசதி இல்லை, சர்ச்சுக்கு வந்தால் சேர் இல்லை, அது இல்லை, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் கோவம் வரும். மனைவி கணவன் முறுமுறுக்கவே கூடாது. என்னங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, என்னையா மனுஷன், என்னையா மனுஷன், என்னையா மனுஷன்னா அவரை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது. உன் கணவரை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் அவரை நீங்கள் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணால் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவியை நீங்கள் நல்லா மதிச்சிங்கன்னா மனைவி நோய் இல்லாமல் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நிறைய கணவன் மனைவியை மதிக்கிறது இல்லை, அடிமையாக நடத்துறது. அப்படி இருக்கக்கூடாது. சரி, அப்படியானால் வியாதி வர காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தரை கோபப்படுத்துவதினால் வியாதி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 38ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மதிகேட்டினால் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. எதனால் புண்கள் வந்தது? மதிகேடு. மதிகேடன் அப்படின்னு 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஃபூல், ஆங்கிலத்தில் ஃபூல், இஸ் எ ஃபூல். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறான். வெளியே சொல்ல மாட்டான். வெளியில் ஒரு ரிலீஜனில் இருப்பான், இந்துவாக இருப்பான், இஸ்லாமியனாக இருப்பான், அல்லது கிறிஸ்தவனாக இருப்பான். உள்ளத்தில் சொல்லுவான், கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுப்பா, ஏதோ மனைவி பிள்ளைகள் கோயிலுக்கு போகுது, நானும் கூட போகிறேன்ப்பா, அவள் பூஜை பண்ணுறாங்க, நான் சும்மா நிற்பேன்ப்பா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் எப்படா இங்கே பூச முடியும், நான் போய் குடிக்க போகணும். அப்படி தான் புருஷன் உட்காந்துருந்தான்னா நோய் தேடி வரும். பாருங்க, மதிகேடாக வாழ்கிறவங்க. ஸ்திரீயை பற்றி என்ன சொல்லியிருக்குது? மதிகேடான ஸ்திரீ பற்றி பைபிளில் சொல்லியிருக்குது. வாலிபனை பற்றி என்ன சொல்லியிருக்கு? வாலிபர்களுக்குள் மதிகேடான ஒரு வாலிபனை கண்டேன், பேதையான ஒரு வாலிபன். அவன் கர்த்தரை தேடாம பொண்ணு தேடி போறான். மதிகேடான வாலிபர்கள் தமிழ்நாட்டில். 7ஆம் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் போனான்னு வாசிங்க. 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க. மதிகேடன், புத்தி இல்லாதவன், பேதை, அவன்தான் வியாதியில். அவன் ஈரலை ஒரு அம்பு பிச்சுக்கிட்டு போயிருமா. அதுக்காக நுரையீரல் பிரச்சனை, ஈரலில் தண்ணி கட்டும். டாக்டர் சொல்லுவார், உன் ஈரலில் நிறைய தண்ணி இருக்குது, தண்ணியை வெளியே எடுக்கணும். உடம்பில் நோய்கள் வர்றது நம்முடைய மதிகேடு. ஆனால் இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியினாலே அந்த ஜீவ நதி நமக்குள்ளே ஓடும்போது புத்தியை தெளிவாக்குகிறாரு, மதிகேடு நீங்குது. அல்லேலூயா. நம்மளை பரிசுத்தமான ஞானம் உள்ளவர்களாக ஆக்குறாரு. ஞானமாக வாழ, ஞானமாக சாப்பிட, எந்த சாப்பாடை சாப்பிடணும், எது கூடாது, எல்லாம் கரெக்டாக நடத்துவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அடுத்து ஓசியா 7:5 சொல்லியிருக்கிறது, அதிபதிகள், கவனிங்க, எடுக்க வேண்டாம், அதிபதிகள் திராட்சை துருத்திகளால் ராஜாவுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள். கவனிங்க, அதிபதிகள்னா இந்த பக்க கூட நிற்கிற எடுப்படிகள். இப்போ அரசியல்வாதி ஒருத்தர் வராருன்னா ஒரு கூட்டம் வரும் பாருங்க. ஆனால் இயேசு உயிருள்ள தெய்வத்தை சொல்லும்போது, இயேசுவே தத்துறான், நீ நோயில் சாக போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லணும்? மகனாக இயேசுவே அல்லேலூயா அப்படின்னா ஆசீர்வதிப்பார். சபையில் ஆராதனை செய்யும்போது சப்தத்தை உயர்த்தல நீங்கள் தீர்க்காயுசா வாழ முடியாது. சப்தத்தில் உயிர் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகல ஜனங்களே கம்பீர சத்தமாய் தேவனுக்கு முன்பு ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக ஆனந்த முழக்கமிடுங்கள். சத்தம் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சத்தம் நரகத்துக்குள்ள இடி இடிக்கிற மாதிரி கேட்கும். அங்குள்ள ஆழகால பிசாசுகள் மேல இடி விழும். ஏன்? நரகத்திலிருந்து தூதர்கள் புறப்பட்டு வந்து உங்களுக்கு தீங்கு செய்ய பார்ப்பாங்க, வியாதியை கொண்டு வருவாங்க.
ஆனால் நீங்கள் அல்லேலூயா இயேசுவேன்னு கம்பீரமாக பரலோக சப்தத்தை போடும்போது அந்த நரகத்திலிருந்து வரக்கூடிய தூதர்கள், வியாதிகள், ஏமாற்றங்கள், அவமதிப்புகள் அது மேலே இடி விழும். அதான் ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பைபிள் சொல்லுது, இடி முழக்க ஓசை. பரலோகத்தில் என்னெல்லாம் சத்தம் வருது? இடி முழக்கம் போல சத்தம் உண்டாயிற்று, பெருவெள்ள இரைச்சலை போல சத்தம் உண்டாயிற்று. சபைன்னா அப்படி இருக்கணும். சுடுகாடு மாதிரி, இந்த கல்லறை தோட்டம் மாதிரி அமைதியாக இருக்கக்கூடாது. இது உயிருள்ள சபை. கரங்களை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி ஏன் வருது? அதிபதிகள் திராட்சை துருத்திகளால் ராஜாவுக்கு வியாதி உண்டாக்குற. சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திராட்சை, அதாவது அந்த திராட்சை சொல்லியிருக்கிறது என்னென்னா, போதை மருந்துகளை ஊற்றி, போதை திரவங்கள், திராட்சை ரசத்தை ஊற்றி அப்படியே ராஜாவுக்கு கொடுத்து, இன்னும் குடிங்க, ராஜாவை பிரியப்படுத்துறதுக்கு இன்னும் குடிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அரசியல் தலைவர்களுக்கு குடிங்க, இன்னும் கொஞ்சம் ஊற்றி குடிங்க. குடிச்சு குடிச்சு ராஜாவுக்கு வியாதி வருது. இப்போ சொல்லுங்கள் அந்த வசனத்தை, ஏன் வியாதி வருதுன்னு சொல்லுங்கள். குடி பழக்கம் இல்லை, குடியினால வியாதி வருது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வியாதி ஏன் வருதுன்னா, சுற்றி இருக்கிறவங்களால. அவன் உங்களை இந்த டீ குடிங்க, டீ குடிங்க. அவன் என்ன பண்ணான்? இந்த சாராயம் குடிங்க, சாராயம் குடிங்க, சாராயம் குடிங்க, கல் குடிங்க, அதை குடிங்க, இதை குடிங்க. கர்த்தர் நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார். அப்படி காக்கிறதுனால எல்லா நோய்களுக்கும் விலக்கி காக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் என்ன எல்லா நோய்களுக்கும் விலக்கி காப்பார். அந்த நதி என் நடுவில் பாய்கிறது, அது ஜீவ நதி, அது இயேசுவாகிய நதி, அது பரிசுத்தாவியாகிய நதி, அது பளிங்கு கொப்பான நதி, அது சுத்தமான நதி, சுகமளிக்கும் நதி. 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆசா என்கிற ஒரு ராஜா இருந்தான், யூதா ராஜா. அவன் தன் நாட்டில் சிலரை கொடூரமாய் நடத்தினான். அதனாலே அவன் கால்களில் வியாதி கொண்டு, வியாதி நின்று சுகமாகாமலே செத்து போனான் என்று 2 நாளாகமும் 16:10 வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் இப்போ வாசிக்க வேண்டிய தேவையில்லை. ஆசாவுக்கு ஏன் வியாதி வந்தது? சிலரை கொடூரமாய் நடத்தினான். அதனால தான் யாரையும் நம்ம கொடூரமாக நடத்த மாட்டோம். அன்புனால உங்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவோம். அது தெய்வீகமானது. ஆனால் வேலை ஸ்தலங்களில் கொடூரமாக நடத்தக்கூடாது. பார்வோன் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தினது போல படுத்தக்கூடாது. வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிகளை கொடுமைப்படுத்தக்கூடாது, கொடூரமாக நடத்தக்கூடாது. அவங்க அப்படி நடக்கிறதுக்கு ஏதுவாகத்தான் பண்ணுவாங்க. ஆனாலும் கொடூரமாக நடத்தாமல் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அருள் புரிய வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் யாரையாவது கொடுமையாக நடத்தினா வியாதி வரும் சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கிறது. அம்னோன் என்கிறவன் தாவீதினுடைய குமாரர்களில் ஒருவன் தாமார் நிமித்தமாக ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். 2 சாமுவேல் 13:2. என்ன அர்த்தம்? ஒரு ஆளை நினச்சி ஏங்கி ஏங்கி வியாதிப்படுறது. இது எவ்வளவு தேவ தூஷணம் என்பதை யோசித்து பாருங்கள். இது நம்ம மனைவி மேலே ஏங்கலாம், தாய் மேலே ஏங்கலாம், தந்தை மேலே ஏங்கலாம், எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு ஏங்கி தவிக்கலாம். அது கூட கல்யாணத்தோடு முடிஞ்சிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மா அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அது ஏக்கம் கொள்வது. எனக்கெல்லாம் எங்கள் அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்களா, ஒரு ஏக்கம் இருக்கும் உள்ள. அது வெளியெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, உள்ளுக்கு கிடக்கும். அதில் தான் நான் அப்படியே தெருவா ரோடு அலையும்போது அழுதுகிட்டே போவேன். ஏன் அழுகுறேன்னே தெரியாது. அது ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி தாய் மேலே உள்ள ஏக்கம். நீங்கள் சின்ன பிள்ளையில் பாருங்கள், அவங்க எவ்வளவு நல்ல ஆளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பாசம் காட்டினாலும் தாய் மாதிரி வராது. அதனால் வியாதி ஏன் வருது? இன்றைக்கி உங்களுக்கு வியாதி வரக்கூடாது. வியாதி உதைச்சி விரட்டப்படணும். வியாதி நரகத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணைக்கு எச்சரிக்கையாக இருங்க. இது இந்த வாரங்களில்
இந்த மாதங்களில், இந்த வருடத்தில் இந்த ஏவு கணைகளை கர்த்தர் உடைக்கணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சொல்லுங்க, அதை அடிச்சு சொல்லுங்க, வாய்க்காது. யாருடைய நாமத்தினால? இயேசுவுடைய நாமத்தினால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. யார் மேலேயும் ஏக்கம் கொள்ளாதீங்க. இன்னைக்கு பசங்களாம் ஏக்கம் கொள்வது அதான் போகுது. உண்மையான பாதையில் நம்ம போகணும். யார் மேலே நீங்கள் ஏக்கம் கொள்ளணும்னா தாய், அல்லேலூயா அல்லேலூயா, உங்கள் தாய், உங்கள் தகப்பன், அது அவங்க தாய்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏக்கமும் வராது, வீக்கமும் வராது. தாய் இறந்த பிறகுதான். ஆனால் நாங்கள் யார், உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்கள நல்லா கனம் பண்ணுங்க. அல்லாமலும் இயேசுவையே தாயாக வைங்க. அல்லேலூயா. நாங்கள்லாம் எப்படி இயேசுவை தாயாக வச்சு அவர் மேலே ஏங்கி தவிப்பேன், ஏங்கி ஏங்கி பாட்டு படிப்பேன். சபைக்கு ஆள் வரணுமேனு பாடலை, நான் இயேசு எங்கள் அம்மா எனக்கு வேணும், ஏங்கி ஏங்கி பாட்டை படிப்பேன். படிக்கும்போது என்ன பாட்டு? எந்தன் தாயே, எந்தன் தயவே, எந்தன் தாயே, எந்தன் தயவே, எந்தன் உறவே, என் உயிரே. அல்லேலூயா அல்லேலூயா. தாய்மடியில் பால் மறந்த குழந்தையைப் போல பரிசுத்தரே அடியில் இளைப்பார். பிரதர், இந்த பாட்டும் இயேசுவும் என்கிட்ட இருந்தால் போதும் சார். நீங்கள் யாருமே வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. பணமும் வேண்டாம், புகழும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்ப்பா. இயேசு எங்கள் அம்மா, அவரும் இந்த பாட்டு இருந்தால் போதும். நான் அந்த பாட்டையே 100 வருஷம் பாடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் சில பாட்டு வச்சுருப்பீங்க, அதை வச்சு பாடணும். பாடி இயேசு மேலே ஏங்கி தான் சபைக்கு வரோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? சும்மாவா கோயிலுக்கு வரோம்? சர்ச்சுக்கு ஏன் வரோம்? இயேசு மேலே ஒரு ஏக்கம். அல்லேலூயா. சரி, அதில் பாட்டெல்லாம் இருக்குது. ஏங்குகிறேன். ஆமாம். அப்புறம் சங்கீதம் 41:8 என்ன சொல்லுகிறது என்றால், தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழும்புவதில்லை. தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழும்புவதில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு தாவீது அழுகிறார். ஏன் வியாதி வருதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு ஒரு சின்ன வியாதி வந்தாலும் தீரா வியாதி உனக்கு வந்துட்டுது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கூட பயம் காட்டி அதை ஊரெல்லாம் பரப்புவாங்க. அதனால் நம்ம வியாதி கூடும். அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி எச்சரிக்கையாயிருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. நோய்கள் வர்றதுக்கு வழியும் இருக்குது, அதை விரட்டுறதுக்குரிய வழி பரிசுத்தாவியின் நதி பாயிற இடம். பரிசுத்தாவி இருக்கனால தான் இந்த மாதிரி போல்டாக நீங்கள் பேசுவீங்க, போல்டாக நடப்பீங்க, நோய்களுக்கு எதிர்த்து நிற்பீங்க, நோய்களை அனுப்புகிற நரகத்துக்கு எதிர்த்து நிற்பீங்க. சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எந்த காரணத்தினால நோய் வந்தாலும் அத்தனையும் உடைச்சி முறிச்சு உங்களை வியாதி இல்லாத மனுஷனாக வைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள்லாம் பண்ணுற ஜபம் எங்களுக்கு எவ்வளவோ பிரயோஜனமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. அம்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா நோய் வராத வாழ்க்கைக்குரிய வசனங்களை அள்ளி சாப்பிட்றோமா இல்லையா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீ சுகமாகிறதுக்கு அது வழி. அதனால தான் வார்த்தையை சொல்கிறோம். வார்த்தை தான் மருந்து. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குவார். அதனால தான் வசனம் கேட்க டைம் கொடுக்குறோம். வசனத்தை நாங்கள் பேசும்போது உங்களுக்கு விளங்கி அது உங்களுக்கு உள்ளே போயிட்டுனா நோய் போயிடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. 2 வித வாழ்க்கை இருக்குது. ஒன்று நோய்கள் வருந்து போகிற வாழ்க்கை, இன்னொன்று நோயை வராமல் இருக்கிற வாழ்க்கை. எய்த்துக்கு வரப்பண்ணேன், நோய்கள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படியே நோய் வந்தால் நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்களாய், வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டவர்களாய், கரைத்திரையற்ற பரிசுத்தர்களாய் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ரட்சிக்கும் தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆவியை மட்டுமல்ல, ஆத்மாவை மட்டுமல்ல, எதையும் ரட்சித்திருக்கிறார். கையை ரட்சித்திருக்கிறாரா இல்லையா? கையை உயர்த்துங்க. சரீர ஒவ்வொரு அவயவங்களை அவர் ரட்சித்திருக்கிறார்.
அதனால பாதாளத்திலிருந்து ஒரு அக்கினி அஸ்திரமும் என்னுடைய அவயவங்களை தொட முடியாதுன்னு ஒரு தடவை எல்லாரும் சொல்லிருங்க. பாதாளத்திலிருந்து ஏவப்படுகிற, சொல்லுங்க, பாதாளத்திலிருந்து ஏவப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் எந்த ஒரு வியாதியும் என்னுடைய சரீர அவயவங்களை பாதிக்காதபடிக்கு என் தெய்வமாகிய இயேசு, என் பரிகாரியாகிய கர்த்தர் காத்துக்கொள்வார். யெகோவா ராஃபா. சுகமளிக்கும் தேவனை எப்படி சொல்லணும்? இப்போ நீங்க எல்லாரும் எழும்பி நின்று யெகோவா ராஃபான்னு 2 கையை உயர்த்திட்டு மிகுந்த சத்தமிட்டு 10 தடவை சொல்றீங்க. ஹல்லேலூயா. யாரும் நோயாவது பலவீனத்தோடு வந்திருந்தா, அல்லது கர்ப்பத்திலே கோளாறோடு வந்திருந்தா, அல்லது இரத்தத்திலே பிரச்சனையோடு வந்திருந்தா, அல்லது எலும்புகளிலே பிரச்சனையோடு வந்திருந்தா, இதுவே நேரம். கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். என் உயிருள்ளவரை அவரை நான் துதிப்பேன். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாரும் சொல்லுவோமா? யெகோவா ராஃபான்னு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. யெகோவா, யெகோவா, யெகோவா ராஃபா, 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 யெகோவா ராஃபா.